ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 26வது நாளுக்கான கேள்விகளை இன்னைக்கு பார்க்கலாம். கேள்வி எண் 251. How many pairs of possible integers are there that give a product of -63? அதாவது பெருக்கல் பலன் -63 தரக்கூடிய எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 63 எந்த நம்பர் எல்லாம் பெருக்கினா வரும்? ஓர் 63 63. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது -63. அப்போ இங்கே -1ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 1 × -63 இப்படி எடுக்கலாம் இல்லையா? ரெண்டும் வேற வேற நம்பர் தான், கரெக்டா? சரி, அதே மாதிரி வேற மூணாவது வாய்ப்பாட்டில் வரும். 3 × 21 இங்கே மைனஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னா 3 × -21ன்னு வச்சுக்கலாம். இதுவும் வேற வேற நம்பர் தான், இருக்குன்னா -63 வரும். அடுத்தது 9 7 63, 9க்கு மைனஸ் வச்சுக்கிறேன், இங்கே 7க்கு மைனஸ் வச்சுக்கிறேன். ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 எத்தனை செட் இருக்குன்னா 6 செட் இருக்கு பாருங்க. அப்போ -63 வர்றது மாதிரி மொத்தம் எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 முழுக்கள் உள்ளன. புரிஞ்சு முடியுதா? இது -63ன்னு கேட்கவே, -63 இல்லாமல் +63ன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓர் 63 63, 63 1 63ன்னு எடுக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க இடத்துக்கு வித்தியாசத்தை. வெறும் 63னா ஓர் 63 63 எடுக்கலாம். திருப்பி 63 × 1ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இல்லை 63 × 1 ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும். இதை எடுத்தால் இதை எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பர். 1 63 63 1 ஒரே பேர் தான், சும்மா மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கேயும் அப்படி தான் சார் எடுத்துருக்கோம்னா கிடையாது. இது -1 +1 +63 -63 வேற வேற. அதனால இங்கே 6 செட்டு வருது. ஒருவேளை +63 கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு மொத்தமே எத்தனை செட்டு தான் வரும்னா 3 செட்டு தான் வரும். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்ன்றதால நம்மளால நம்பரை மாற்றி போட முடியுது. ப்ளஸ்ன்னா ஒரு பேர் தான் எடுக்க முடியும். மாற்றி போடுறோம் அப்படின்னாலும் அதுவும் அதே நம்பர் தான்றதால அது ஒரு பேராக கணக்கு வராது. சரியா? புரிஞ்சு முடியுதுங்களா? சரி, இங்கே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். -63 இங்கே சொன்ன மாதிரி -81 தரக்கூடிய எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, +27 தரக்கூடிய எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன? மூணாவது கேள்வி, -50 தரக்கூடிய எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன? இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளஸ்லையும் கொடுத்துருக்கேன், மைனஸ்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இது அடுத்ததா 252. ஒரு நீர் சப்மரைன் இஸ் அட் 123 feet below the sea level. சி லெவலுக்கு கீழே 123 ஃபீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது சி லெவல்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருந்தால் மைனஸ், மேலே இருந்தால் ப்ளஸ். ஓகேவா? அப்போது 123 அடி கீழேன்றதால -123. அதிலிருந்து தென் இட் மூவ்ஸ் அப் டு 25 feet. இங்கேருந்து 25 feet மேலே போகுது, அப்போனா +25. அண்டு கோஸ் டவுன் பிலோ 18 feet. 18 feet கீழே போகுது அப்படின்னா -18. ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சப்மரைன். இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கக்கூடிய ஆழம் என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சு முடியுதா உங்களால்? முதல்ல கீழே இருந்துச்சுனால மைனஸ், அதுக்கப்புறம் மேலே போனதால் ப்ளஸ், திரும்பவும் கீழே வந்ததால் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மைனஸ்னு போட்டிருக்கோம். அப்போ பாருங்கள், நீங்கள் முதல்ல மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இது ரெண்டுத்தை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணிங்கனாலும் ஒன்று தான். இது ரெண்டுத்தையும் இப்போ -123 + 125 அப்படின்னா என்ன கிடைக்கும்? -98 -18. அப்போ ஆட் பண்ணோன்னா 6 -106. இல்லை நீங்கள் இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா -141 + 25. இப்போ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் 3 2 போயிடுச்சுன்னா 1, நீங்கள் இதை பண்ணியிருக்கோம் 8 16 116. இங்கே ஆட் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? 116. அப்போனா பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால மைனஸ். அப்போது இப்போ அது எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் அப்படின்னா -116 இருக்கும். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? கீழேன்னா மைனஸ், மேலேனா ப்ளஸ். ஏற்கனவே ஒரு 3 கேள்வி கொடுத்தோமா? இதே மாடலில் உங்களுக்கு 4வதாக ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரியே சொல்கிறேன். ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 118 அடி கீழே உள்ளது. பின்னர் அது 35 அடிகள் மேலே ஏறுகிறது. முதல்ல 118 அடி கீழே இருக்குது, அப்புறம் 35 அடி மேலே ஏறுது. பின்னர் மீண்டும் 13 அடிகள் கீழே இறங்கி கடைசியாக 18 அடிகள் மேலே ஏறினால் இப்பொழுது அது இருக்கும் நிலையை காண்க. சரிங்களா? ஸோ 3 தான் கொடுக்கணும் கிடையாது, 4 கூட கொடுக்கலாம் பாருங்கள். இதுக்கு யோசிச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததா 253. கடிகாரத்தில் 166 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு காண்க. த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக் இன் 1 minute if its length is 126 millimeter. வினாடி முள் ஒரு நிமிஷத்துலாம் கேட்குறாங்க. நம்ம நல்லா தெரியும், வினாடி முள் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஃபுல் சுற்று வந்துடும். அப்படி தானே? ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது வினாடி முள்ளுக்கு ஒரு ஃபுல் சுற்று. அப்போ ஒரு ஃபுல் சுற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சர்க்கிள்னு அர்த்தம். கரெக்டாக இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது
நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா நிமிடமுள்ள வச்சு இருக்கும். இங்கே அழகாக நம்ம கேள்வி என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டை வச்சு வச்சிருக்கோம் பாருங்க. சரிங்களா? அப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு வினாடி முள் ஃபுல் ரொட்டேஷனையும் சுற்றுன்றதால அப்போ இது ஒரு சர்க்கிள். அப்போ அவங்க கேட்கறது அது எவ்வளோ தொலைவு கடந்திருக்கும்னு கேட்குறாங்க. தொலைவுன்றது சுற்றி வரக்கூடிய இந்த தொலைவு. அப்போ இது என்னது அப்படின்னா ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். கரெக்டா? சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. அப்போ 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆருடைய வேல்யூ 126. அப்போ 7 1s are 7, 7 2s are 7 1s are 7. நம்ம இங்கே ரேடியஸை மட்டும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் போதும். 7 1s are 7, பேலன்ஸ் 5, 8 7s are 56. கரெக்டாக? அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறேன். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 18, 36, 72, 2, 9, 7. ஸோ ஆன்சர் 792 மில்லிமீட்டர். கரெக்டாக? இது எப்படி பெருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 18 2ஐயும் பெருக்கிட்டேன் 36. இந்த 22 2 இன்ட்டு 11 ஆக்கிட்டேன். 36 2 72, 72ஐயும் 11ஐயும் பெருக்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி 11 பெருக்கிறதுலாம் ஈஸியான வழி சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால டக்குன்னு ஆன்சர் சொல்லிட முடியுது. ஸோ 792 மில்லிமீட்டர். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது வினாடி முள். நாம் இதை நிமிட முள்ளுன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா தீட்டா வச்சு வேல்யூ போட்டுட்டு இருப்போம். சரியா? ஸோ இங்கே வினாடி முள் நமக்கு புக்கில் இருக்கிறது நிமிட முள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு உங்களுக்கு வட்டக்கோண பகுதியில் கொஸ்டின்ஸ் நடத்திருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே ஒரு 3 கொஸ்டின் கொடுத்தோமா? இல்லை 4 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இங்கே ஒரு கேள்வி தரலாமா? 5வது கேள்வி. கடிகாரத்தில் 105 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள் 2 நிமிடங்களில் கடக்கும் தொலைவு என்ன? எவ்வளோ நேரத்தில் கேட்டிருக்கோம்? 2 நிமிடங்களில். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம்னா ஒரு சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிளை கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. புரிஞ்சு முடியுதா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த 254. கிமு 421 மற்றும் 1537 கிபி இடையே எத்தனை வருடங்கள் உள்ளன? How many years are between 421 BC and 1537 AD? இந்த மாதிரி பிசிக்கும் ஏடிக்கும் நடுவில் கேட்குறாங்க, கிமு கிபியில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய விளக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். பிசி ப்ளஸ் ஏடி -1. அவங்க பிசியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏடியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த 2 இயரை ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே அதில் குழப்பிக்காதீங்க. சரியா? பாருங்கள், பிசி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 421. ஏடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1537. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 1958. இந்த ஆன்சரை போட்டுறக்கூடாது. -1. 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1957 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. இதுக்கு சொல்லணும்னா நிறைய விளக்கம் சொல்லலாம். அந்த இயர் பிசியிலேருந்து ஏடியிலேருந்து நடுவில் 0ன்ற இயர் வராது. ஆக்சுவலாக இதில் இது ஒரு விஷயம் இருக்குது. பிசிக்கும் ஏடிக்கும் நடுவில் 0 வராது. நீங்கள் அதனால் மெத்தடாக போடும்போது அந்த விஷயம் வரும், அந்த தப்பு வரும். நீங்கள் அதனால் அதை எதுவுமே குழப்பிக்காதீங்க. நீங்கள் என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? பிசிக்கும் ஏடிக்கும் நடுவில் எத்தனை இயர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அதில் எடுத்தையும் ஜஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணுறேங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. புரிஞ்சு முடியுதா? நான் என்ன ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஹவு மெனி, இது 5 கேள்வி கொடுத்தோமா? 6வது கேள்வி. ஹவு மெனி இயர்ஸ் பிட்வீன் 537 பிசி அண்ட் 1856 ஏடி? இது ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது 6வது கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதால இதே மாடலில் நான் இன்னொரு கேள்வியும் தரேன். ஹவு மெனி இயர்ஸ் பிட்வீன் 735 பிசி அண்ட் 1136 ஏடி? இது ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்றதையும் கண்டுபிடிங்க. இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் என்னன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததா 255. கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க. ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா. மீடியனை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மீடியன் அப்படிங்கிறது முதல்ல ஏறு வரிசையில் எழுதிடணும். கரெக்டாக? ஏறு வரிசையில் இருக்கிறதுலே அப்போ சின்ன நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? -21. நீங்கள் இன்னொன்று இவ்வளோ தூரம் இதை எழுதி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் கிடையாது. இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ 10னா நம்ம ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தோம், நடுவில் 2 நம்பர் வரும் அப்படின்ட்டு. இப்போ 10 நம்பர்ஸ்னால் இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர் போயிடும். 5வது நம்பரும் 6வது நம்பரும் தான் என்னவாகும் அப்படின்னா நடுவில் வரும். கரெக்டாக? நீங்கள் இப்படியே கூட யோசிக்கலாம். -21 இது ஃபஸ்ட்டு. அடுத்தது எது வரும்? -8 இது செகண்டு. அடுத்து எது வரும்? -8 ஆச்சா? இதோ -4 இது தேர்டு. அடுத்ததா -3 இது ஃபோர்த்து. அடுத்ததா -1 இது ஃபிஃப்த்து. வேறு எது வரும்? அடுத்ததா -1க்கு அப்புறம் 0 இருக்குது பாருங்கள், இது 6த்து. இப்போது நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிடுச்சு? 5வது நம்பர் 6வது நம்பர் தான் நடுவில் வரும்னு தெரிஞ்சிடுச்சு. மற்ற எந்த நம்பர் பற்றியும் பிரச்சனை கிடையாது. அப்போ நடுவில் வரக்கூடிய நம்பர் எது எது? -1, ஏன்னா அதான் 5வது நம்பர். அடுத்தது 6வது நம்பர் 0. இப்படி 2 நம்பர் நடுவில் வருதுன்னா என்ன பண்ணணும்?
ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். கரெக்டாக ஆல்ரெடி இடைநிலை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நான் -1/2 -1/2 நமக்கு என்ன கிடைக்கும்? -0.5. இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 2 -0.5. நான் சொல்கிறது புரியுதா? ஏறு வரிசையில் வச்சு நான் எழுதவே இல்லை. சின்ன பசங்களுக்கு சொல்லி தரும்போது நம்ம அப்படி சொல்லி தரலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன்னா இதுலேயே 1 2 3 4ன்னு பார்த்துக்கிட்டேன். இல்லை சார் இது கன்ஃபியூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி நம்பர்ஸை ஏறு வரிசையில் எழுதிடுங்க. நம்ம ஆல்ரெடி அதை சொல்லியும் இருக்கும். கரெக்டாக? இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மொத்தம் 10 நம்பர். அப்போ நடுவில் ஒரு 5வது நம்பர் 6வது நம்பர் தான் இடைநிலையில் இருக்க போகுது. அப்போ 5வது நம்பர் 6வது நம்பர் எதுன்னு பார்த்து நான் அதை மட்டும் எழுதிக்கிட்டு ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். சரியா? அடுத்ததா 256. ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்டையை அப்படியே பாருங்க. 3வது போர்ஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 3வது போர்ஷன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன ஷேப்ல இருக்கு? ஒரு செவ்வகம். செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B. பாருங்க, லென்த் 20, பிரெத் 9. அப்போ 9 18, 180. கரெக்டா? அப்போ இந்த 3வது போர்ஷன் 180. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்து ஒன்றாவே எடுத்துக்கிறேன். தனித்தனியாக எடுக்காமல் ஒரே இதை, ஏன்னா இது ஒரு சரிவகம் ட்ரபீசியம், இது ஒரு சரிவகம், ரெண்டும் சேர்த்து ஒரே ட்ரபீசியமாக எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த லென்த் நமக்கு தெரிஞ்சிடும். இது 20ன்றதால இதுவும் 20. இந்த லென்த்தும் தெரிஞ்சிடும். இது 6. இப்போ கீழே பாருங்கள், இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 + 9, இது என்னவாயிடும்? 18. ட்ரபீசியம் இந்த சைட்லேருந்து பாருங்கள். இது பாருங்கள், ட்ரபீசியத்தோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லிடலாம். ட்ரபீசியத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ½ H × A + B. ஏபிங்கிறது இந்த அடிப்பக்கம், அடியிலையும் மேலையும். ஹெச்ங்கிறது இந்த ஹைட்டு. இப்போது ½ H தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ? 18 × A + B. A 20, B 6. அப்போ 20 + 6 26. புரிஞ்ச முடியுதா உங்களால்? சரிங்களா? இதை எடுத்து தனித்தனியாக எடுத்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு அதை விட இது ஈஸி. ரெண்டையும் சேர்த்து ஒரே ட்ரபீசியமாகவே எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்போ 2 2, 9 2 18. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 9 54, 9 18, ஒரு 5 23. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 234. ஸோ இந்த ஃபுல் சரிவகத்துக்கு 234. இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச செவகத்துக்கு ஒரு 180. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 414 cm². புரிஞ்சு பாருங்க. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ சின்ன விஷயம் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செகண்டையும் தேர்டையும் பார்த்துட்டு இந்த ட்ரபீசியத்துக்கு ஃபார்முலா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இதுக்கு ஹைட் என்ன வரும், அப்போ இது ரெண்டுத்தையும் பாதியாக்கி அப்படி இப்படின்லாம் குழப்பிட்டு இருப்போம். அவ்வளோ தூரம் தேவை கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் தருவோமா? ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தெரிய வரும். நான் இப்படி இதே மாதிரியே கொடுக்குறேன். இங்கே எப்படி இருக்கோ அதே ஷேப் தான். ஷேப்பை மாற்றலை, அளவுகளை மட்டும் மாற்றிடுறேன். சரிங்களா? 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? இங்கேருந்து அதே தான். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகேவா? 10 10 10, இது 30, இங்கே 5. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பரப்பளவு வரும்ன்றதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏற்கனவே 6 கேள்வி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். 7 கேள்வியே கொடுத்துட்டோம். இந்த முறை நிறைய கேள்வி பாருங்கள். இங்கே 8வது கேள்வி. சரியா? ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை கீழே எனக்கு கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் தான் ட்ரை பண்ணணும் நீங்கள். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஓகே, இதெல்லாம் எப்போயாவது ரேராக தான் பார்ப்போன்றதால எக்ஸாமில் கேட்கும்போது தப்பு பண்ணுறோம். சரியா? அடுத்ததாக 257. 10 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் சுவரனை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? பாருங்க, ஏணியில் இங்கே பாருங்க, இது தரை, இது சுவர். கரெக்டா? இங்கேருந்து ஒரு ஏணியை இப்படி சாய்ச்சி வச்சிருக்காங்க. இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 10 அடி நீளமுள்ள ஏணி, ஏணியோட ஹைட்டு 10 மீட்டர், சுவரிலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் சுவரை தொடுது, ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கண்டிப்பாக இது என்ன ஷேப் வரும் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துடும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பித்தாகரஸ் தேற்றம். கரெக்டாக? பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இந்த ஹைபாட்னியூஸ், இது தெரியும் இல்லையா, கர்ணம் ஸ்கொயர் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக்கான வீடியோ போகும்போது இதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கோம். அப்போ 10 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 100 ஈக்குவல் டு இங்கே 6 ஸ்கொயர் 36. இது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சும்மா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -36. 100ல் 36 போயிடுச்சுன்னா 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 64 எதோட ரூட்டு, எதுக்கு ரூட் எடுத்தால், எதுக்கு 64 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 8. அப்போ ஆன்சர் 8 அடி. புரிஞ்சு முடியுதா? இதை யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஏற்கனவே ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருந்தோமா? இங்கே 9வது ஒரு கேள்வி. இதே மாடல், இந்த நம்பரை மாற்றிடுறேன். 13 அடி நீளமுள்ள ஏணியானது தரையிலிருந்து 5 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு அமைக்கப்பட்டுள்ளது.
ஏன் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது என காண்க. இது உங்களுக்கான 9வது கேள்வி. 13 அடி, இது 5 அடி உயரத்தில் சுவரை தொடுமாறு. ஓகேவா? அடுத்ததா 258. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸின் மதிப்பை காண்க. இதில் பாருங்கள் 4x - 6 - 7 = 3x/5 இருக்கு. கரெக்டாக? இங்கே நம்ம முதல்ல எல்சிஎம் எடுத்துடலாம். 6 எல்சிஎம் எடுத்துடுறேன். 4x - 6 7 42 = 3x/5. இப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல். இந்த 5 இங்கே 6 இங்கே இந்த இடத்துல அப்படியே டைரெக்டாக குறுக்கு பெருக்கல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பையில் எதுவும் நம்பர் இல்லை, 1 இருக்குது. எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான். அப்போ இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா 5 20x - 2 10 5 20 210. இங்கே வந்தால் 3 18x. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இப்போ 18x இந்த பக்கம் வந்தால் -18. 20ல் 18 போயிடுச்சுன்னா 2x. இந்த -210 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +210. O 2 2 O 2 2 0 I 2 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 105. ஸோ எக்ஸோட வேல்யூ 105. புரிஞ்சுதா? சரியா? அடுத்ததா 259. பின்வரும் படத்தில் தெரியாத மதிப்புகளை காண்க. இப்போ இதில் பாருங்கள், இங்கே Z, இங்கே 160. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபுல்லாக இருக்கிற இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி. இங்கே 160 வந்துடுச்சு. மொத்தம் 180 வரணும். அப்போ இசட்டுக்கு என்ன வரணும்? 20. ஏன்னா 160 20 கூட்டினா 180 வந்துடும். ஸோ இசட்டோட வேல்யூ 20. அப்போ ஆன்சரில் 20 டிகிரி இருக்கணும். இங்கே இல்லை, இங்கே இல்லை. இது ரெண்டுத்துலேயும் 20 டிகிரி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர். அதுவும் அவங்க தெரியாத மதிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. XYZ சொல்லியிருந்தாங்கன்னா இசட் தான் லாஸ்ட்டு. அப்போ லாஸ்ட் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே அவங்க கலந்து கொடுத்துருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். அப்படி இங்கே பாருங்கள், 80 ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. 80 ஒரு 20 100. அப்போ கண்டிப்பாக மீதி என்னவாக இருக்கணும்? இது 80 இருக்கணும். ஒய்யோட வேல்யூ 80. இதில் 80 வரல. அப்போ இதுவும் கிடையாது. கண்டிப்பாக இதான் ஆன்சர். எக்ஸுக்கும் 80 தான் வரும். எப்படின்னா இது 80. இசட்டுக்கு ஆல்ரெடி 20ன்னு சொல்லிட்டோமா? 20 + 80 100. 100 போயிடுச்சுன்னா இன்னொரு 80 வந்தால் தான் 180. அப்போ எக்ஸோட வேல்யூ 80. எக்ஸுக்கு 80, ஒய்க்கு 80, இசட்டுக்கு 20. முடிஞ்சிச்சு பாருங்க. புரிய முடியுதா? சரிங்களா? இது 259. அடுத்தது 260வது கேள்வி. பின்வரும் விகிதமுறு எண்களின் சரியான ஏறு வரிசையை தேர்ந்தெடுக்கும். ஏறு வரிசை அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். கரெக்டாக? மைனஸில் இருக்கிறது எல்லாம் சின்ன நம்பர் தான், ப்ளஸ் தான் பெரிய நம்பர். அப்போ கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கிற இந்த 8/6 தான் கடைசியாக இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், ப்ளஸ் நம்பரை நடுவில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒன்று இந்த ஆன்சராக இருக்கணும், இல்லை இந்த ஆன்சராக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. சரி, அப்போ முன்னாடி இருக்கிறது கரெக்டாக ஏறு வரிசையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா ஒன்று பகுதியெல்லாம் சமமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா அதை விட இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வாங்க, அப்படியே ஜஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு குறுக்கு பெருக்கல் செய்யுங்க. இந்த 15 இங்கே பெருக்கிறேன், 4 5 60 -60. இந்த 3 இங்கே பெருக்கிறேன், 3 13 39 -39. ஏறு வரிசை. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். -60 விட -39 பெருசு. கரெக்டாக? மைனஸில் பொறுத்த வரைக்கும் சின்னது தான் பெருசு. அப்போ இது ஏறு வரிசையில் இருக்குது. இங்கேயும் அடுத்த நம்பரையும் செக் பண்ணுறேங்க. இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி. இப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் எடுத்தோம், கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 12 × 13 -156. இங்கே 15 × 7 -105. 156 விட 105 பெருசு. கரெக்டாக? ஏன்னா சின்ன நம்பர் தான் பெருசு மைனஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இது கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி 8/6 தான் கடைசியாக வரணும்னு சொல்லிட்டோம். அது நீங்கள் செக் பண்ணுறது கிடையாது. அப்போ ஆன்சர் 1 தான் இதற்குண்டான சரியான விடை. நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி வராது. இங்கே பாருங்கள், 7 5 115 பெருக்கணுங்கன்னா -105. இங்கே பெருக்கணுங்கன்னா -156. 105 விட 156 மைனஸில் சின்னது. ஏறு வரிசைனா சின்ன நம்பரில் பெரிய நம்பர் வரணும். இங்கே பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன் தான் ஆன்சர். சொல்லுறது புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணியும் எது பெருசு சின்னதுன்றதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னையோட நமக்கு 260 கேள்விகள் முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட பார்க்குறேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் கொஸ்டின்லாம் கட்டாயம் போட்டு பாருங்கள். அதுக்கான ஆன்சர்ஸையும் கீழே சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.